ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருஷம்பாதி விலாக். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கேரளா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு அவிச்ச முட்டை இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துட்டு இது கூட வாசனை கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய், ஒரு வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கூட அவங்க பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். இப்போ நல்லா மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த மசாலா பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் போல் அந்த பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவை. அந்த ஒரு வெங்காயத்தோட பச்சை வாசனை மட்டும் போகணும். இந்த முட்டை கூட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டையை அவிச்சு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளற தேவை. அது மசாலா மட்டும் உள்ளே இறங்குற மாதிரி இந்த பக்கமாக தோசை திருப்பி போடுற மாதிரி திருப்பி மட்டும் போட்டால் போதும். நம்ம முட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளறிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட மஞ்சள் கரெலாம் வெளியே வந்துடும். அதில் திருப்பி போடுற மாதிரி போட்டால் மட்டும் போதும். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வாசனை கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்டைலில் முட்டை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தோடு தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்பயும் ஒரே மாதிரி முட்டையை செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்த்துக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.